பட்ட பகல்ல ஒரு பெண்மணி தன்னோட குழந்தைய ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது அவங்களுக்கு நடந்த விஷயத்த பாருங்களேன். இப்படி பட்ட பகல்லையே ஒரு பையன் அந்த ஒரு லேடிக்கு பின்னாடி அவங்களோட ட்ரெஸ்ஸ தூக்கிட்டு ஓடிடுறான். எவ்வளோ கேவலமான விஷயம். இந்த ஒரு விஷயம் ஹைதராபாத்ல தாங்க நடந்திருக்கு. ரோட் நம்பர் 4 பிரணதி ஈஷா அபார்ட்மெண்ட் அங்க தான் இந்த ஒரு விஷயம் எக்ஸாக்ட்டா நடந்திருக்கு. ரோட்ல ஒரு பெண்மணி தனியா நடந்து போயிருக்காங்க. ஒரு பையன் பின்னாடி இருந்து வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸ தூக்கிட்டு அவன் ஓடிட்டான். இந்த ஒரு விஷயம் அங்க இருக்க சிசிடிவில கேப்சர் ஆயிருக்கு. அத பார்க்கவே எவ்ளோ பயமா இருக்கு பாருங்க. ஒரு பெண்ணு பட்ட பகல்ல தனியா நடந்து போகும்போது இப்படி ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாரி அந்த பகுதி மக்கள்லாம் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிரா போலீஸ் வந்து சிவியரான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாரி அந்த ரெசிடென்ட்ஸ் எல்லாருமே ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி மக்களே, இப்ப நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம நாட்டுல இந்த மாரி தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் பட்ட பகல்ல இந்த மாரி சின்ன பசங்களா இந்த மாரி வக்கிரமான விஷயங்கள்லாம் பண்றதுக்கு என்ன காரணம்? எதனால மக்கள் இவ்ளோ வக்கிரமா மாறிட்டாங்க? அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நானும் மக்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்.